ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் இயற்கை வேளாண்மை, இயற்கை உணவு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற இயற்கை வேளாண் சந்தைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சாந்தா ஷீலா நாயருடன் விரிவாக இயற்கை விவசாயம் குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். உங்களுடைய அனுபவத்தில் இயற்கை வேளாண்மை பற்றி கருத்து என்ன மேடம்? என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, எல்லாருடைய அனுபவம் ஒன்று தான். இப்போ நான் ஏற்கனவே இங்கே பேசுனது பற்றி விவசாயம்னு மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ தான் நம்ம ஒரு பிரிவினை பண்ணிட்டோம். இயற்கை விவசாயம், எல்லா விவசாயம் இயற்கையாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நம்ம இது இயற்கை விவசாயம்னா மற்ற விவசாயம் என்ன? அது செயற்கை விவசாயமா, அது விஷ விவசாயமா, அது என்னன்னு அது சிந்திக்க வேண்டி இருக்குது. அது இயற்கை விவசாயம் என்னோ புது விவசாயம், அது பழைய காலத்தில் அதுதான் விவசாயம். வேற எல்லாம் இப்போ செய்யறதெல்லாம் விவசாயமே கிடையாது. இயற்கை விவசாயம் சொல்றது தான் உண்மையான விவசாயம். அதனால அந்த கருத்தை எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அட்டெம்ப்ட்டு. இந்த மாதிரி ஒரு சந்தையை வச்சு அவங்க பொருட்களை மட்டுமில்லை, அந்த விவசாயிகளை பார்த்து விவசாயிகள் எப்படி அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க அவங்களோட கலந்து பேசி அவங்கள நேரில் பார்த்து அவங்களோட பொருட்களை பார்த்தா அதில் ஈடுபாடு அதிகமாகும் என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லை, இயற்கை பொருட்கள் நம்மளுக்கு பல்லாயிரக்கணக்கில் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்யுது. அது நம்ம இந்த சின்ன ஒரு கருத்தரங்களை மட்டும் சொல்ல போகிறாங்க. நம்ம அது உள்கொண்டாதான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம மெடிக்கல் செலவு குறையுது, எவ்வளோ நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் அது அந்த 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 லைஃப் ஸ்டைலுக்கு போய் அந்த பொருட்களை சாப்பிட்டா தான் நம்ம அறிய முடியும். இப்போ இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்களோட அவசியம் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போனோம்? அவசியம் அது மக்கள் மத்தியத்தில் கொண்டு போனோன்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செயற்கை விவசாயம்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா விஷ விவசாயம்னு சொல்லுவோம். அதில் ஒரு பொருள் எடுத்தால் அதனுடைய அனாலிசிஸ் பண்ணால் அதில் என்னெல்லாம் இருக்குது, புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, மேக்னீஷியம் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ, இது எவ்வளோ இருக்குது. அதே பொருளை இயற்கை விவசாயத்தில் பண்ணால் எவ்வளோ இருக்குது. இந்த கணக்கை சொன்னால் மக்களுக்கு புரியும். இதெல்லாம் இதில் இல்லாமல் நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன், இதெல்லாம் இதில் இருக்குது, அதனால நான் இதை சாப்பிடணும். we have to say it is a better quality product. சும்மா நீ சாப்பிட்டா நல்லது மட்டும் சொன்னேன். இன்றைக்கி மக்கள் இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி இட்ஸ் a knowledge revolution. everybody knows everything, wants to know more. அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கெமிக்கலி grown ப்ராடக்ட்ஸில் வால்யூம் நிறைய இருக்கலாம், உற்பத்தி நிறைய இருக்கலாம். ஆனால் பர் கேபிட்டா பர் யூனிட் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குது. சில நியூட்ரியன்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அந்த நம்ம ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். அதில் ரெண்டு விதமான அரிசியுடைய ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது ஒரு சில குவாலிட்டிஸ் வரும், ஒரு சில குவாலிட்டிஸ் போயிடும். ஆனால் அந்த இயற்கை விவசாயத்தில் அந்த உண்மையான ஒரிஜினல் இது சாப்பிடும்போது அதில் உள்ள எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அது நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பட் குவான்டிட்டி கன்சியூம்டு. ப்ளஸ் நம்ம இப்போ இயற்கைக்கு நல்லது. நாட் ஓன்லி இயற்கை விவசாயம், இயற்கைக்கே நல்லது என்னன்னா பல விதமான பிளான்ட்ஸ் இருக்குது, பல விதமான பயோடைவர்சிட்டி, நல்ல பல விதமான க்ராப்ஸு, பல விதமான இது இருக்கிறது ஒரு இயற்கைக்கு நல்லது. ஒரே மாதிரி இல்லாமல் பல விதமாக. அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் உள்ள பொருட்களை பலவிதமான குணங்கள் இருக்குது, பலவிதமான நன்மைகள் இருக்குது. அது செயற்கை விவசாயத்தில் வர பொருட்களை அது சிலது நம்மளுக்கு நஷ்டமாகுது, இட் இஸ் லாஸ்ட். அதனால இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ மேடம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரீங்க, அதை சொல்லுங்கள். அதன் பிறகு மதிப்பு கூட்டப்பட்ட அந்த குளிர்பானங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். நான் கிடந்த 12 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தோட்டம் பெரியபாளையத்தில் வடமதுரை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அப்போ ஒரு விவசாயியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஏன்னா மார்க்கெட்டில் ரேட்டும் நாங்கள் உற்பத்தி பண்ணுற ரேட்டும் எங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரியாக கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். ஒரு விவசாயி ஒரு வியாபாரியாகவும் மாற வேண்டும், ஒரு விவசாயி மருத்துவராகவும் இருக்க வேண்டும். மருத்துவம்னா
ஒரு எது எந்த நல்லது எது உணவுப் பொருள் கெட்டது, கொடுத்தா அந்த நோய் எந்த குணமடையுதுன்னு உணவுப் பொருட்கள் மக்களுக்கு நல்லது என்று கொண்டு சொல்வது விவசாயிகளுடைய பங்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அதில் ஒரு 10 வருடங்களாக நாங்கள் பயணிச்சிருக்கோம். அப்போ நெல்லிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய ஒன்று ஔவையாருக்கு அருளியது, அதியமான் அருளிய நெல்லிக்கனி. அதில் விட்டமின் சி மாத்திரமில்லை, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய பண்புகள் இருக்குது. அந்த நெல்லிக்காயை நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வெள்ளை சர்க்கரை போட்டு இப்படி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நெல்லிக்காயை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதான், ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதான் எங்கள் ஆம்லா அமுதபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற நெல்லிக்காய் ஜூஸ்க்கும் இதுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, வெள்ளை சர்க்கரை கிடையாது. ஆம்லா, அஸ்வகந்தா அப்படிங்கிறது திரிகடுகம் மற்ற மூலிகைகள்லாம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறோம். அது ஒரு 120 நாள் ஃபெர்மெண்ட் ஆனவுடனே, நேச்சுரலி ஃபெர்மெண்டட் ஆனவுடனே அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ இது சாப்பிட்றதுனால என்ன பயன்? ஏன்னா எப்பயுமே என்ன கேட்பாங்கன்னா, மக்களுடைய கருத்து என்னென்னா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா கிடைக்கிறது மார்க்கெட்டில். அப்போ இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து நோய் எதிர்ப்பாற்றலுக்கு நல்லது. எந்த ஒரு பொருளாக நீங்கள் எடுத்தாலும் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது லேபிள். அந்த லேபிளில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, வெள்ளை சர்க்கரை இருக்கா, கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ், ஃபெர்மெண்ட் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்கள்லேருந்து 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து 90 வயசு வரைக்கும் எல்லா காலத்திலும் எல்லா வயதினரும் பருகக்கூடிய ஒரு பானம். இதை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இதுலேருந்து எல்லாமே பண்ணதான் தேன் நெல்லிக்காய், நெல்லிக்காய் கேண்டி, அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் ஜாம், நெல்லிக்காய் ஹேர் வாஷ் பவுடர், அந்த மாதிரி ஆம்லா பேஸ்டு ப்ராடக்ட்ஸு நாங்கள் நிறைய பண்ணுறோம். ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு 7லேருந்து 8 டன் நெல்லிக்காய் கிடைக்கும். அப்போ அந்த நெல்லிக்காய் தான் நிறைய விஷயத்துக்கு நல்லது. நம்ம ஆப்பிள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணால் தான் இது. ஸோ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்பொழுது ஏற்படக்கூடிய சவால்களை பார்த்துட்டு தான் நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பெப்சி கோக்குக்கு தான் சாப்பிட்றாங்க. அந்த பெப்சி கோக் சொல்ல கேஸ் அடைக்கப்பட்டது எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. அதுதான் டயபெட்டிக்கான காரணம். சுகர் வருது, டயபெட்டிக் வருது, சிறுநீரக பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம உணவில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சுகரும் உப்பையும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க் ஜூஸ். இந்த நான் கார்பனேட்டட் ஜூஸில் ஃப்ளேவர்ஸ் அண்ட் எசன்ஸ் கிடையாது. அப்படின்னா என்ன ஃப்ளேவர்ஸ் அண்ட் எசன்ஸ்னால் என்ன? நெல்லிக்காய்னு பேர், ஆனால் ஃப்ளேவர் இருக்கும். மாம்பழம் மாதிரி இருக்கும், ஆனால் மாம்பழத்தோட எசன்ஸ் இருக்கும். அதுதான் கெமிக்கல். அது 10 ரூபாய்க்கு நம்ம சந்தையில் ஈஸியாக கிடைக்கும். 10 ரூபா, 15 ரூபா. அது எல்லாமே கெமிக்கல் சார்ந்த பொருட்கள். அது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காயும் பைனாப்பிளும் சேர்த்து இந்த ஒரு பண்ணும். இந்த வேரியண்ட் வந்து பைனாப்பிள் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதோட நெல்லிக்காயை சேர்க்குறோம். அப்போ என்ன ஆகும்? விட்டமின் சியும் கிடைக்கும், விட்டமின் ஏவும் கிடைக்கும். இது எனர்ஜி ட்ரிங்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாம்பழம், எங்கள் தோட்டத்தில் மாம்பழம் வந்தது. அந்த மாம்பழ சீசனில் மாம்பழத்தை வச்சு பண்ணோம். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரை ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் நாங்கள் பண்ணுறோம். அதாவது உங்களுடைய தோட்டம் வந்து இயற்கை தோட்டம், அதில் வந்து இயற்கை வேளாண்மையில தான் வந்து நெல்லிக்காய் வந்து சாகுபடி பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அந்த தோட்டத்தில் விளைகின்ற அந்த நெல்லிக்காயை தான் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்கிறீங்க. மொத்தம் 2 வகையான குளிர்பானங்கள் மட்டும் தயாரிக்கிறீங்க. நிறைய பானங்கள் தயாரிக்கிறோம். இப்போ கொண்டு வந்திருக்கிறது 2. இதுலேயே வந்து சுகர் பேஷண்ட்ஸ், நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதில் அந்த நாட்டு சர்க்கரை கூட சேர்க்காம நெல்லிக்காய், மின்ட்டு, ஜிஞ்சர், லெமன் அதில் ஒன்று செய்கிறோம். பைனாப்பிள் நெல்லிக்காயில் ஒன்று செய்கிறோம், மேங்கோவில் செய்கிறோம். அடுத்தது கோவா சீசன் வரும்போது கோவாவில் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே மக்கள்கிட்ட குழந்தைங்க கிட்ட கொண்டு போகிறதுக்காக தான். அப்போ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதில் ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் எங்கள் நோக்கம். ஸோ உங்கள் இயற்கை குளிர்பானங்கள் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. நன்றாக வரவேற்பு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு நிறைய புரிதல் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு சரி அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. அதனால நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 12 வருஷமாக இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு வருதா சொன்னீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற உணவு தானியங்கள் மீதான அந்த ஆர்வம், வாங்கு திறன் எப்படி அதிகரிச்சிருக்கு நுகர்வோர் மத்தியில்? மக்களுக்கு வந்து வாங்குற திறன் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன, இது இயற்கை விளைவித்த பொருள் தானா, ஆர்கானிக் தானா, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நாங்கள் சொல்ல வருது, OFMோட தாரக மந்திரம்
ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோட தாரக மந்திரம் நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட். உன்னுடைய ஏரியாவை சுற்றி 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை நீ தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அவர் எங்கே பண்ணுறார் அப்படிங்கிறத நீ வீக்கெண்டோ மற்றதோ போகும்போது தெரிஞ்சுக்கோ. அப்போ அவர் பண்ணுற பொருள் மேலே உனக்கு அந்த ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம இயற்கையில் விளைக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம போய் பார்க்காமையே ஒரு விஷயத்த மித்தாக சொல்லக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஓகே, நுகர்வோர் வந்து வயலுக்கு போயிட்டு பார்வையிடன்னு சொல்லியிருக்கீங்க. Yes. ஸோ நகர்ப்புறங்களில் இப்போ கடை அமைத்து விற்பனை பண்ணுறாங்க இல்லையா? இப்போ இங்கே வரக்கூடிய நுகர்வோர் எப்படி வயலுக்கு போயிட்டு செக் பண்ண இல்லை, நீங்கள் எவ்வளவோ விஷயத்த போகிறீங்க. சினிமா போகிறோம், மற்றது போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், எல்லாமே போகிறோம். நம்ம ஏன் விவசாயியோட இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனாதான், அப்படி குழந்தைங்களை கூப்பிட்டு போனாதான் எங்கேருந்து எனக்கு உணவு வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் குழந்தைக்கு வரும். தட்டில் இருக்கிற உணவு அது எப்படி ஈஸியாக வந்து சேர்ந்துடுறது இல்லை. நீங்கள் பணம் கொடுக்கறதுனால அது வருது. ஆனால் அதை உற்பத்தி செய்யக்கூடியவனுடைய வலியும் வேதனையும் நான் சென்று பார்க்காமல் எப்படி தெரியும்? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அது தெரிய ஆரம்பித்தாதான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற புரிதல் வரும். எங்கேருந்து வருதுங்கிறதும் வரும். அதனால தான் குழந்தைங்களில் அட்லீஸ்ட் வீக்கெண்டு ஃபார்மிங்கோ இல்லாட்டி ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையோ 2 மாதத்திற்கு ஒரு தடவையோ உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாய தோட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் வரும். இப்போ இயற்கை உணவு தானியங்களை வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து ஃபஸ்ட்டு வயலுக்கு போயிட்டு பார்வையிடணும். அதுவும் தெரிஞ்சவங்கிட்ட தான் அந்த உணவு தானியங்களை வாங்கணும்னு சொல்ல வரீங்களா இல்லை எப்படி? இல்லை, நோ த ஃபார்மர். இப்போ ஆர்கானிக் ஷாப்ஸில் ஒருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் நம்பிக்கை தன்மை இல்லைன்னு அப்படின்னும் பொழுது இதை யார் உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கேருந்து வருது, தட் இஸ் கால்டு ட்ரேசபிலிட்டி. இப்போ எல்லா பொருளுக்குமே ஒரு ட்ரேசபிலிட்டி இருக்குது. இது எங்கேருந்து வருது, யார் பண்ணுறாங்க, எங்கேருந்து விளைவிக்கிறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்பகத்தன்மை வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய நுகர்வோர் எல்லாமே சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ எப்படி விவசாயிகளுக்கும் இல்லை, நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவசாய கூட்டமைப்புலையும் எல்லா சங்கங்கள்லையும் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு எல்லாருக்குமே தொடர்பில் இருப்பாங்க. அப்போ நானே வந்து நாட்டு சர்க்கரை பண்ண முடியாது. நாட்டு சர்க்கரை வந்தவாசிலேருந்து பண்ணுவாங்க, ஈரோடுலேருந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட புரிதல், அங்கே இருக்கிறவங்களோட புரிதல் இருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ புரிதலே இல்லாமல் எல்லாமே நானே பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு தனி மனிதனால் ஒரு தேரை இழுக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்தாதான் ஒரு தேரை இழுக்க முடியும். இயற்கை விவசாயமும் ஒரு தேர் போன்றது தான். அது எல்லோரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும். இப்போ வந்து சென்னை மாநகரில் இது போன்ற இயற்கை வேளாண் சந்தை அமைத்து நீங்கள் வந்து கடை அமைக்கிறீங்க. உங்களுக்கும் இங்கே வரக்கூடிய நுகர்வோருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு தொடர்பு இருக்கின்றது. தொடர்பு இருந்து தான் வந்து நுகர்வோர் இந்த பொருளை வாங்க வராங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்க வாங்க வரும்பொழுது நம்மளை தெரியாம தான் வாங்குறாங்க. நம்ம நம்பர் மற்றதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம கஸ்டமர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்பொழுது நம்ம நம்பிக்கை தன்மை மற்றதெல்லாம் வரும்பொழுது அவங்க ரெகுலர் நம்மளுடைய பயன்பாடு ஆயிடுறாங்க. இதை வாங்கி குடிக்கும்போது அதில் உள்ள டேஸ்ட்டு, அதனால் வரக்கூடிய சத்து, அந்த நம்பகத்தன்மை அவங்களை திரும்பி வாங்க வைக்குது. அதுதான் இது மூலமாக தான் அந்த விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் ஒரு நேரடி தொடர்பு. தரமான அந்த உணவு, மதிப்பு உணவுப் பொருட்கள் தான். ஸோ அது இல்லாமல் வயலுக்கும் வந்து பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. அதாவது நுகர்வோர்கள் வந்து எதுவுமே சொல்லாம கோரிக்கை என்னன்னா, நீங்க போய் பார்த்தாதான் யூ நோ த வேர் வி ஆர் கெட்டிங் அப்படின்றது, எங்கேருந்து எனக்கு பொருள் வருது அப்படிங்கிறத அந்த தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போய் பாருங்க. அதான் இயற்கை உணவுகளை வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து பொருள் வாங்குவதற்கு முன்பாக தெரிஞ்ச விவசாய நிலத்துக்கு போயிட்டு அந்த அங்கே எப்படி சாகுபடி பண்ணுறான்றதை பார்த்து தெரிஞ்சு வாங்குறது நல்லது. அதுதான். சரி, உங்களோட விரிவான தகவல் ரொம்ப நன்றி மேடம். நன்றி நேயர்களே. மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.